Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது வாட்டர்ஃபால் greeting card எப்படி செய்யறதுன்னா இத நீங்க செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களோட பர்த்டேஸ் ஆனிவர்சரிக்கு நீங்களே ஹேண்ட்மேட் gift-ஆ பிரசன்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பாப்அப் greeting card ஒன்னு செஞ்சிருக்கேன். அதனோட வீடியோ வந்து சேனல்ல அவைலபிளா இருக்கு. நீங்க அதுல கூட நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது வாட்டர்ஃபால் greeting card. இதுக்கு நான் யூஸ் பண்ண தீம் வந்து Pride month. ஜூன் மந்த் வந்து நம்ம Pride monthன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ற ஃபிளாகோட கலர்ஸ் ரெயின்போ கலர்ஸ் நான் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் என்னோட தீமா நான் எடுத்து இது பண்ணியிருக்கேன். நீங்க உங்களோட தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இது சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர்ஸை. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறது பார்த்துடலாம். கிராஃப்ட் பேப்பர் நான் வந்து ரெயின்போ கலர்ஸ்ல எல்லா கலரும் நான் எடுத்திருக்கேன். பிளஸ் எக்ஸ்ட்ராவா இன்னொரு கலர் நமக்கு தேவைப்படும். ஸோ உங்களோட தீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சிசர்ஸ், க்ளூ, பென்சில். நம்ம கிராஃப்ட் பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எத்தனை கலர்ஸ் வேணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க. இதனோட மெஷர்மெண்ட் வந்து 6 by 6 சென்டிமீட்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ எந்தெந்த கலர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. எக்ஸப்ட் ஒன் கலரை நீங்கள் விட்டுடணும். மற்றது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் பீசஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுத்து நம்ம அதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஹார்ட்டின் ஷேப் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு அதை வந்து நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணணும். ஸோ இந்த லைன்ஸ்ல நம்ம கட் பண்ணணும். இப்போ நமக்கு ஹார்ட்டின் ஷேப் கிடைச்சிச்சு. இதே மாதிரி மற்ற பீசஸ்க்கும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். பட் எல்லாமே சேம் சைஸ் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ண பீஸை வச்சு ட்ரேஸ் எடுத்துட்டு நம்ம அதை சேம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு இன்னொரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி மற்ற பீஸும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் எல்லா பீஸும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம அடிஷ்னலாக ஒரு கலர் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த ஷீட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து நான் எடுத்துக்கிட்ட மெஷர்மெண்ட் வந்து 6 by 27 சென்டிமீட்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு ஹார்ட்டினை வந்து இதில் பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கணும் லைன். அது மேலே இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே ஃபிட் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கேலை வச்சு நம்ம இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். எத்தனை ஹார்ட்டின்ஸ் நீங்கள் வைக்கிறீங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணிட்டு லைன் ட்ரா பண்ணிடுங்க. அதில் இப்போ லைன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லா லைன்ஸ்லையும் ஃபோல்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஜஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ எல்லா லைன்ஸ்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி
ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ லைன்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பர் எடுத்து செகண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே வச்சு இந்த மாதிரி பென்சில் எடுத்து பாயிண்ட்ஸை வந்து நம்ம இந்த கர்வ் ஷேப் வருது இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் அந்த கர்வ் ஷேப் வர இடத்துல பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து ஷேப் வரணும். ஸோ அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் க்ளூ எடுத்து அந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க அந்த இடத்துல. இதே மாதிரி எல்லா லைன்ஸ்லையும் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடணும். கரெக்டாக நீங்கள் வந்து ஷேப் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் வச்சுருங்க. ட்ரை ஆகணும், ஒரு 2 minutes ட்ரை ஆகணும். கிராஃப்ட் பேப்பர் வந்து ஒன்று எடுத்துக்கணும். இதனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 cm by 11 cm நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லாஸ்டில் இந்த மாதிரி நம்ம வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம். 2 சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 கார்னர்ஸ்லையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்டிக் பண்ணிடணும். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை ஸ்டிக் பண்ணிடுவேன். கீழே இருக்க லேயரில் வந்து பென்சில் வச்சு ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து சின்னதாக கட் பண்ணி
இந்த இடத்துல நான் ஸ்டிக் பண்ணுறேன் கீழே. ஸோ நான் இப்போ மார்க்கர் யூஸ் பண்ணி இதில் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட தீம்க்கு ஏற்ற மாதிரி நான் இதில் வேர்டிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் லாஸ்ட்டில் இருக்க லேயரை வந்து நான் புல் பண்ணேன்னா மேலே இருக்க கார்ட்ஸ் வந்து 1 by 1 மூவ் ஆகும். வீடியோவில் பாருங்கள், இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ நமக்கு இப்போது வாட்டர் ஃபால் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈஸியான ஒரு பேப்பர் கிராஃப்ட். நீங்கள் இதை ஹேண்ட்மேடாக செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட சேனல் விசிட் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள்.